அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள். நவம்பர் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டை சூறையாட போகும் டிட்வா புயல். பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிக மழைக்கான எச்சரிக்கை. பள்ளி கல்லூரிகளுக்கு தொடர் விடுமுறை. இலங்கையை தாக்கிய டிட்வா புயல் தற்போது தமிழ்நாட்டை நோக்கி வேகமாக நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் திங்கட்கிழமை வரை பரவலாக கனமழை முதல் அதிக மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதில் குறிப்பாக இன்று மற்றும் நாளை மறுநாள் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றியும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு தொடர் விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சற்று முன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி இலங்கையை தாக்கிய டிட்வா புயல் தற்போது தமிழகத்தை நெருங்கி வருகிறது. இந்த புயல் தற்போது சென்னைக்கு தெற்கே 350 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை முதல் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை ஆகிய மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதை தவிர வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், கரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும், சேலம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் டிசம்பர் 1ஆம் தேதி தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த புயலானது நவம்பர் 30ஆம் தேதி சென்னைக்கு அருகே கரையை கடக்கக்கூடும் என்பதால் இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் பலத்த தரைக்காற்று 90 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்றும் இதனால் பொதுமக்கள் யாரும் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் டிட்வா புயலின் தாக்கம் டிசம்பர் 1ஆம் தேதி திங்கட்கிழமை வரை இருக்கும் என்பதால் இதன் காரணமாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது போல டிசம்பர் 1ஆம் தேதி திங்கட்கிழமையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. தலைநகர் சென்னையை பொறுத்தவரை இன்று மாலை முதல் கனமழையின் தீவிரம் அதிகரிக்கும் என்றும் தொடர்ந்து நவம்பர் 30ஆம் தேதி இரவு வரை கனமழையின் தாக்கம் அதிக தீவிரமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.